ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி வரதுனால அதுக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரா ஒரு இனிப்பு அப்பம் தான் பார்க்க போறோம். இத அப்பம், பலகாரம் எப்படி வேணாலும் சொல்லலாம். வாங்க இப்ப நம்ம இத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் 1 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். அதாவது பச்சை அரிசி எடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். இப்ப இது ஊறிட்டு இருக்கு. நல்லா ஊறிட்டுச்சு இப்போ. இப்போ வந்து இது கூட சேர்க்கிறதுக்கு 4 நல்ல குட்டி குட்டியா நல்ல பழுத்த வாழைப்பழமா 4 குட்டி வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து பெரிய பழமா இருந்துச்சா 1 பழம் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப குட்டிங்கிறதுனால 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த பழமா எடுக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட். அதான் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அடுத்து நம்ம இதுக்கு பாகு காய்க்கணும். பாகு பார்த்தீங்கன்னா, நீங்க சர்க்கரை எடுத்துக்கலாம். இல்ல ஒயிட் சுகர் வெள்ள சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு எடுத்துக்க பார்த்தீங்கன்னா, பனவெல்லம். அதாவது கருப்பட்டி இருக்குல்ல, நல்ல ஃப்ரெஷ்ஷான கருப்பட்டி, அ பியூரான கருப்பட்டி நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அளவு பார்த்தீங்கன்னா என்னன்னா, நம்ம 1 கப் அரிசி எடுத்துருக்கோம்னா, அதுக்கு 3/4 கப் வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 3/4 கப் பனவெல்லம் எடுத்திருக்கேன். இந்த தித்திப்பு வந்து கரெக்ட்டான தித்திப்பா இருக்கும். ரொம்ப ஓவர் தித்திப்பும் இருக்காது. கம்மியாவும் இருக்காது. சூப்பரா கரெக்ட்டா இருக்கும். இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணீ சேர்த்து நல்லா வந்து கரையிற அளவுக்கு மட்டும் காய்ச்சா போதும். மத்தபடி ரொம்ப வந்து கம்பி பதம் அந்த மாரி எதுவுமே வர வேண்டாம். ஜஸ்ட் அது தண்ணீ கூட கரைஞ்சா மட்டும் போதும். நம்ம எடுத்தாச்சு. இப்ப அத ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம். அரிசிய வந்து இப்போ நம்ம வந்து காய வைக்கணும்னு எதுவுமே கிடையாது. என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. தண்ணி எதுவுமே இல்லாம மாத்திக்கோங்க. ஏன்னா, நம்ம வந்து பாகு காய்ச்சி வச்சிருக்கோம்ல பனவெல்லம், அதையும் சேர்க்க போறோம். அதனால தண்ணி எதுவுமே இல்லாம அரிசிய வந்து சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜார்ல. கூடவே ஃபில்டர் பண்ணி இந்த பனவெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நெறைய தூசி இருக்கும். அதனால கூடவே 2 ஏலக்காய், 4 அந்த பழம் வச்சிருந்தோம்ல, அந்த பழத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு நம்ம. நல்லா வந்து எந்த அளவுக்கு உங்களால அரைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. அரைச்சுட்டு, இப்ப இத வந்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாத்திரலாம். மாத்திட்டு, இப்ப இத வந்து நான் உங்களுக்கு கரண்ட்ல தூக்கி காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு பலாரம் ஊத்துறதுக்கு கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. பாத்தீங்களா? தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் நமக்கு. இப்ப இதுல எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு. நீங்க கொஞ்சமா ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டத வந்து வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்ட வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி குடுக்குறதுக்காக. இந்த இனிப்ப கொஞ்சம் தூக்கி குடுக்கும் அதுக்காக. இப்போ இதுல வந்து நீங்க தேங்காய் கட் பண்ணி சேர்த்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இல்ல முந்திரி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முந்திரி அந்த மாரி குட்டி குட்டியா நறுக்கி வச்சுட்டு, அத வந்து தேங்காய் எண்ணெயில வறுத்து சேர்த்துக்கிறேன். நீங்க நெய்யில கூட வறுத்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெயில வறுத்து, அத வந்து இந்த பலகாரத்த செய்றதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நமக்கு கூடவே வந்து முந்திரி பழம் அதெல்லாம் வேண்டாம். வெறும் இது முந்திரி அதாவது கிஸ்மிஸ் பழம் எதுவும் வேண்டாம். இது மட்டும் கேஷ்யூ நட் மட்டும் போதும். இல்ல நீங்க தேங்காவ கூட குட்டி குட்டியா கட் பண்ணி அத ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். இப்ப அத வந்து இந்த மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பலகாரம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம உடனே செய்றத விட கொஞ்சம் புளிக்க வச்சு செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். இப்ப பாருங்க நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நானும் வந்து இன்னைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் போல புளிக்க வச்சிருக்கேன். இப்ப பாருங்க நல்லா வந்து மாவு பொங்கி இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இப்ப வந்து நம்ம பலகாரம் ஊத்த ஆரம்பிச்சிடலாம். நீங்க வந்து குழிப்பணியார சட்டி இருந்தா, குழிப்பணியார சட்டியில செஞ்சுக்கோங்க. என்கிட்ட குழிப்பணியார சட்டி இல்ல. அதனால நான் வந்து இன்னைக்கு எண்ணெயிலே வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். இப்ப தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தியாச்சு. தேங்காய் எண்ணெயில செஞ்சீங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அதாவது ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கு அப்புறமா, ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பலகாரம் ஒண்ணு ஒண்ணா ஊத்தி எடுத்துக்கோங்க. அழகா பொவ்வி சூப்பரா வரும். வெளிய வந்து கிரிஸ்பியா இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சாஃப்ட்டா பஞ்சு போல இருக்கும். நல்லா வந்து பொவ்வி எவ்வளோ அழகா வருது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வந்து வரணும். இது வந்து டேஸ்ட்டு சாப்பிடுறதுக்கு அவ்ளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம 10 சாப்பிட்டாலும் நமக்கு திகட்டவே திகட்டாது. அந்த அளவுக்கு தான் ஸ்வீட்டும் இருக்கும். இது வந்து ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஏன்னா, நம்ம வந்து பனவெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ, ரொம்ப வந்து ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே யார் வேணா இத சாப்பிடலாம். அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இது மாரி நீங்க வந்து ஒயிட் சுகர அவாய்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து பனவெல்லமோ, இல்ல நாட்டு சர்க்கரை அந்த மாரி யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா, நீங்க குழந்தைங்களுக்கு கூட உடம்புக்கு நல்லது தான். யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நமக்கு ஒவ்வொரு பலகாரமும் அவ்ளோ உப்பி, அவ்ளோ அழகா வந்துச்சு. இதே மாரி நான் சொன்ன மெஷர்மென்ட்ல நீங்க சோடா உப்பு இருக்குல்ல, ஆப்ப சோடா அது கூட சில பேர் ஆட் பண்ணிப்பாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மோஸ்ட்லி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அத அவாய்ட் பண்ணிருவேன். ஆட் பண்ண மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு. தேவைப்பட்டா மட்டும் சில இடங்கள்ல ஆட் பண்ணிப்பேன். மத்தபடி மோஸ்ட்லி வந்து 99% ஆட் பண்ண மாட்டேன். இப்போ வந்து நமக்கு பலகாரம் எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு. கருப்பட்டி பலகாரம் ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கறதுக்கே வந்து அந்த அந்த கேஷ்யூ நட் அங்கங்கயே இருக்கிறதும், அந்த பழத்தோட டேஸ்ட்டும்,
சாப்பிடறதுக்கு அவ்ளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.